வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 6 பேரின் உயிர்களை காவு கொண்ட ஆலுத்கம ரயில் விபத்தின் பின்னர் பாதுகாப்பு வேலை. LTTE இயக்க அரசியல் துறை பிரிவின் முன்னாள் தலைவி தமிழனி விடுதலை. தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமது பங்கேற்பு இல்லை, லங்கா சமசமாஜ கட்சி தெரிவிப்பு. ஆஸ்திரேலிய தொழிற்கட்சியின் தலைவர் பொறுப்பு பிரதமர் ஜூலியா கிலார்டுக்கு அற்றுப்போயுள்ளது. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஆறு பேரின் உயிர்களை பலிக்கொண்ட அலுத்கம ரயில் விபத்தின் சில காட்சிகளையே நீங்கள் பார்த்தீர்கள். பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் நேற்று இடம்பெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்த 6 பேரும் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் யோசனைக்கு அமைய இந்த நாட்டில் உள்ள ஊழியர்களின் தொழில் நேரத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அனைத்து நிறுவன ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் தேசிய தொழில் ஆலோசனை சபையுடன் கலந்துரையாடிய பின்னர் அந்த திருத்தத்தை மேற்கொள்ள உள்ள தரப்பினரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள 1 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். 8 மணித்தியால வேலை நேரத்தை மாற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளது. எம்முடன் கலந்துரையாடினர். கடந்த காலங்களில் தொழில் ஆலோசனை சபையில் இந்த திருத்தத்தை பிற்போட்டோம். இரவு 10 மணியின் பின்னர் பெண்களிடம் வேலை வாங்க முடியாது. வேலை நேரத்தை 9 மணித்தியாலமாக அதிகரிப்பதுடன் பெண்களை வேலைக்கு அமர்த்தும் சட்டத்தில் தளர்வை ஏற்படுத்துவதற்கான திருத்தம் கொண்டுவரப்பட்டு 1 வருடத்தினால் பிற்போடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க அரசியல் துறை மகளிர் பிரிவின் முன்னாள் தலைவியான தமிழினி என அழைக்கப்படும் சுப்பிரமணியம் சிவகாமி 1 வருட கால புனர்வாழ்வின் பின்னர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்தில் வைத்து உறவினர்களிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷன எட்டியாராய்ச்சி தெரிவித்தார். தமிழினியை பொறுப்பேற்பதற்காக அவரின் தாயார் மற்றும் சகோதரி சமூகம் அளித்திருந்தனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியைச் சேர்ந்த தமிழினி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் புனர்வாழ்விற்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். சிந்தனை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. எதையும் செய்யாமல் இருப்பதால் ஏற்படும் இழப்போ தவறை செய்தால் ஏற்படும் செலவை விட அதிகமாக. மேஸ்டர் எக்ஹார்ட், மறைந்த ஜெர்மன் தத்துவ மேதை. அமெரிக்காவின் கண்காணிப்பு திட்டங்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை கசியவிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய எட்வர்ட் ஸ்னோடனை அமெரிக்காவிடம் ஒப்படைக்குமாறு விடுக்கப்பட்டு வரும் வேண்டுகோளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். அமெரிக்காவின் பிரபல உளவு நிறுவன ஊழியரான எட்வர்ட் ஸ்னோடன் தற்போது மாஸ்கோ விமான நிலையத்தின் பயணிகள் வெளிச்செல்லும் பிரிவில் தங்கியுள்ளமையை ரஷ்ய ஜனாதிபதி உறுதிப்படுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே விளாடிமிர் புட்டின் இதனை குறிப்பிட்டுள்ளார். எட்வர்ட் ஸ்னோடனுடன் ரஷ்ய பாதுகாப்பு நிறுவனம் செயற்பட்டுள்ளதாக அமெரிக்கா சுமத்தும் குற்றச்சாட்டானது பிரயோசனமற்றது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். பின்லாந்துக்கான விஜயத்தின் போது ரஷ்ய ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
Господин Сноуден действительно прибыл в Москву. Для нас это полная неожиданность. Он приехал как транзитный пассажир. ஸ்னோடன் கட்டாயமாக மொஸ்கோவுக்கு சென்றிருப்பார். இது நாம் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒன்று. நமது நாட்டில் தரித்து நின்று செல்லும் பயணியாகவே அவர் வருகை தந்துள்ளார். அவருக்கு விசாவோ அல்லது வேறு எந்த ஒரு ஆவணமோ தேவையில்லை. அவர் தரித்து நின்று செல்லும் பயணி என்பதனால் அவருக்கு பயணச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கோ அல்லது அவருக்கு வேண்டிய இடங்களுக்கு செல்வதற்கோ உரிமை இருக்கிறது. அவர் நாட்டின் எல்லையை கடக்கவில்லை, அதனால் அவருக்கு விசா தேவையில்லை. எனவே ரஷ்யாவுக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் அவை பிரயோசனமற்றவையாகும். அவர் தரித்து நின்று செல்லும் பயணி, எனவே அந்த பிரிவிலேயே தற்போது உள்ளார். நாம் அவருடன் இணைந்து செயற்பட்டதில்லை, இனியும் செயற்பட போவதில்லை. அதனால் அவரை சொந்த நாட்டில் ஒப்படைக்க வேண்டிய தேவையில்லை. குற்றவாளிகளை அவர்களது சொந்த நாட்டிடம் ஒப்படைக்கும் சர்வதேச உடன்படிக்கை ஒன்று இருக்கும் பட்சத்திலேயே வெளிநாட்டு பிரஜைகளை அவர்களது சொந்த நாட்டிடம் ஒப்படைக்க முடியும். அமெரிக்காவுடன் அவ்வாறான ஒரு உடன்படிக்கை எமக்கு இல்லை. இதேவேளை ஸ்னோடனை மொஸ்கோவிலிருந்து வெளியேற்றுவதற்கு ரஷ்யாவுக்கு சட்ட அதிகாரம் உள்ளதாக வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். குடிவரவு பிரிவினை ஸ்னோடன் கடக்காமையால் இது குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களின் வரையறைக்குள் அடங்காது என ரஷ்யா தெரிவிக்கின்றது. இணைய மற்றும் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்கும் அமெரிக்க புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை கசியவிட்டதன் பின்னர் அமெரிக்காவின் பிரபல உளவு நிறுவனம் ஒன்றின் தொழில்நுட்பவியலாளர் எட்வர்ட் ஸ்னோடன் கடந்த மே மாதம் நாட்டிலிருந்து ஹாங்காங் சென்றார். If I had just wanted to harm the U.S., that you could shut down the surveillance system in an afternoon. But that's not my intention. And I think for anyone making that argument, they need to think, if they were in my position, and you live a privileged life, you're living in Hawaii, in paradise, and making a ton of money, what would it take to make you leave everything behind? The greatest fear that I have regarding the outcome for America of these disclosures is that nothing will change. People will see in the media all of these disclosures. They'll know the lengths that the government is going to grant themselves powers unilaterally to create greater control over American society and global society. 30 வயதான ஸ்னோடன் தனது பெண் தோழியுடன் ஹவாயில் இருந்தபோது பிரித்தானியாவின் கார்டியன் செய்தி பத்திரிகைக்கு அமெரிக்காவின் கண்காணிப்பு திட்டம் தொடர்பில் தகவல் வெளியிட்டிருந்தார். ஸ்னோடனுக்கு எதிராக அமெரிக்க குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததன் பின்னர் ஜூன் 23ஆம் தேதி ஹாங்காங் சென்ற அவரை அங்கிருந்து வெளியேற்றுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியிருந்தது. ஈக்வடோரில் தஞ்சம் கோரும் எண்ணத்திலேயே ஸ்னோடன் மொஸ்கோவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்னோடனின் புகலிட கோரிக்கை தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஈக்வடோ வெளிவிவகார அமைச்சர் ரிகார்டோ பான்டினோ குறிப்பிட்டுள்ளார். அரச உடைமை திருடப்பட்டமை, தேசிய தகவல்களை அனுமதியின்றி கசியவிட்டமை மற்றும் புலனாய்வு பிரிவினருடன் தொடர்பாடல் மேற்கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா ஸ்னோடன் மீது சுமத்தியிருந்தது. அமெரிக்க சட்டத்தின் பிரகாரம் இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் அதிகபட்சம் தலா 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும். ஸ்னோடனின் கடவுச்சீட்டு அமெரிக்காவினால் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க தகவல்களை கசியவிட்டு விக்கிலீக்ஸ் இணையதளம் மற்றும் சட்ட ஆலோசகர்களின் ஆதரவு அவருக்குள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லண்டனில் உள்ள ஈக்வடோ தூதரகத்தில் விக்கிலீக்ஸ் ஸ்தாபகருக்கு ஈக்வடோ ஏற்கனவே அரசியல் தஞ்சம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில உள்நாட்டுச் செய்திகள். பிரஜைகள் முன்னணியின் செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா நோவுட் ராக்வுட் தோட்டத்திற்கு இன்று விஜயம் செய்திருந்தார். நோவுட் ராக்வுட் தோட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா இன்று விஜயம் செய்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு ஓட்டு கேட்டு வராமல் சிறிய நிகழ்வுக்கு சரி வந்த முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா அவர்கள் ஆவார். இதனையிட்டு நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் தோட்ட பாதை வரும்போது கண்டிருப்பார்கள் எவ்வளவு தூரம் சீர்கேட்ட நிலைமையில இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து செல்லும் பாடசாலை மாணவர்கள் எவ்வளவு தூரம் சிரமத்துக்கு மத்தியிலே பணியை சென்றாலும் அங்கு வாகனங்கள் நிறுத்தப்படுவதில்லை. எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எமது பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் அறிய தருவதற்காக வேண்டியதான் நேரடியாக ஐயா இங்கு வருவார் என்று எதிர்பார்த்தோம். இன்று வந்திருக்கின்றார். இதற்காக மிகவும் நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு நாங்கள் 180 வருடங்களாகிவிட்டது. தேசிய அரசியலிலே இன்று பெரிய பதவிகளை வகிக்கின்றோம். நாங்கள் தேசிய அரசியலை பாதித்து எங்களுடைய மக்களை கரை சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த இந்திய வம்சவாளிகளின் அரசியல் தலைமைத்துவம் இன்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே
முதலாவதாக மனிதனுடைய அடிப்படை ஒழுங்கான ஒரு வீடு இருக்கணும். அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்தா நிம்மதியா படுக்கிறதுக்கு ஒரு படுக்கை இருக்கணும். இது கூட எங்கள்கிட்ட இல்ல. அதான் உண்மை, யதார்த்த உண்மை. ஆகவே வருகின்ற காலத்திலேயே சரி, நீங்க சிந்திக்கல. இதெல்லாம் 50,000 ரூபாய் நட்டம் வந்தா அண்டனே கடையை மூடிடுவாராம். ஆனா இந்த சம்பள பிரச்சனை வார நேரம் இந்த ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் சொல்லுது வெயில கொடுக்குற கம்பெனிகளுக்கு நட்டம் வருது. அப்ப ஏனையா மூடாம வச்சு கொண்டிருப்பீங்க? மூடலாமே. சம்பள பிரச்சனை வார நேரம் எங்களுக்காண்டி பேச வேண்டிய தொழிற்சங்கங்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிமை சாசனமான கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை பெறாமல் முதலாளிமாருக்கு லாபம் வரக்கூடிய சம்பளங்களை இட்டு செல்கின்றது. அதற்கு சொல்றது கவனம். இதுக்கு வச்சு கேட்டா கம்பெனியை மூடிடுவான், தொழில் உங்களுக்கு இல்லாம போயிடும். எவனா ஒருதான் 50 வருஷத்துல ஒருதான் எந்த கம்பெனி மூடி இருக்கு? இந்த சுப்ரீம் ஒரு கம்பெனியை மூடினதா தெரியலையே. அவங்களும் எங்களுக்கு போய் சொல்றாங்க. பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜெய ஸ்ரீரங்காவின் கல்விக்கு முதன்மை திட்டத்தின் கீழ் இதன் பொது பாடசாலை மாணவர்களுக்கு அப்பியாச கோப்பைகளும் பகிர்ந்து அளிக்கப்பட்டன. தென்னை வண்டுகளின் தீவிர தாக்கத்தினால் அம்பாறை மாவட்டம் ஊரணி பகுதியில் உள்ள ஏராளமான தென்னை மரங்கள் அழிவடைந்து வருகின்றன. இதனால் தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் செய்தியாளர்கள் இதுகுறித்து அதிகாரிகள் விரைவில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடுகின்றனர். அம்பாறை மாவட்டம் ஊரணி பகுதியில் உள்ள தென்னை மரங்களை ஒரு வகை வண்டு இனம் தாக்குவதனால் மரங்களின் அடிப்பகுதி முறிந்து வீழ்கின்றமை அதிகரித்துள்ளது. இவ்வாறு நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் அழிவடைந்துள்ளதாக செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆரம்பத்தில் தென்னை மரங்களை துளையிட்டு அவற்றுள் நுழையும் இந்த வண்டுகள் அதற்குள் முட்டையிடுகின்றன. பின்னர் வண்டுகளின் பெருக்கம் அதிகரிப்பதுடன் அவை மரத்தின் உட்பகுதியை சேதப்படுத்துகின்றன. வந்து அது பெரிய வந்து அந்த இதுல வச்சு குஞ்சு வச்சு அது அந்த பெருசாகி அது அந்த புழுவுமாயாகி அது உள்ளால துளைச்சு அப்படி போயிட்டு குருத்த அப்படியே சாப்பிடும். மரத்தின் அடிப்பகுதியில் துளையிட்டு நுழையும் வண்டுகளை அகற்றிவிட்டு அந்த துளைகளை மண்ணுடன் சீமந்து கலந்து விவசாயிகள் அடைத்து விடுவதனையும் காண முடிகிறது. இந்த வண்டு தாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்ப நாங்க நிறைய பேர்கிட்ட அறிவிச்சு அவங்க சொன்னாங்க ஒரு மருந்து அடிச்சா முறக்கட்டம் மருந்து அடிச்சா அது கொஞ்சம் தாக்கம் குறைவா இருக்கும்னு சொன்னாங்க. அதுபடியா நாங்க அடிச்சோம். ஆனா அந்த அடிச்சு நிலத்துக்கு மரம் அடியில் அடிச்சா அந்த மரத்தால நிறைய போர் வந்து அது பெரிய இடவு கொடுக்குது. அந்த மருந்து அந்த கேஸ் வந்து அந்த மரத்துக்கு இடவு கொடுக்குது. அதால பாதிப்பு வந்து அதால எங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நினைச்சா அதால நல்ல தீர்ப்பு கிடைக்கல. அதால நிறைய எங்களுக்கு அழிவாதாங்க. அதுக்கே தர ஒரு மருந்து வந்து எங்களுக்கு கிடைச்சா மிகவும் நன்றியா இருக்கும். எங்களை ஒவ்வொரு இடத்துலையும் 8-10 தென்னை பிள்ளைகள் என்று காய்க்கிற மரங்கள் அழிஞ்சுத்தான் இருக்கு. இப்போ என்னுடைய வீட்டையும் அப்படித்தான், எங்களை மக்களோட வீட்டையும் அனைத்து இடத்துலையும் இதே மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதால் வந்து இப்போ ஆணையாலையும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அதை நாங்கள் வளர்க்குறோம். யானைக்கும் சாப்பிட விடாமலுக்கு தான் நாங்கள் வளர்த்து எடுக்கிறோம். இருந்தும் எங்களுக்கு அந்த வண்டு பூச்சாலை எங்களுக்கு மிகவும் அழிவாக இருக்கு. இதுகுறித்து நாம் அட்டாளிச்சேனை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையிடம் வினவினோம். தென்னை வண்டுகளின் தாக்கத்துக்கு உள்ளான மரங்கள் தோப்பிலிருந்து வெட்டி அகற்றப்படுவதுடன் தோப்புகளை துப்புரவாக வைத்திருப்பது தொடர்பில் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அம்பாறை மாவட்ட தெங்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் விநாயகமூர்த்தி குறிப்பிட்டார். தென்னை வண்டு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள தோப்புகளுக்கு அருகிலுள்ள ஏனைய தோப்புகளிலும் வண்டு தாக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து செய்தியாளர்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தரக்குறைவான எரிபொருள் கொள்வனவு செய்யப்பட்ட பல சந்தர்ப்பங்கள். தரக்குறைவான எரிபொருள் பாவனையினால் பல வாகனங்கள் செயலிழந்தன. தரக்குறைவான 40,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று மீண்டும் இலங்கைக்கு. உரிய தரத்தை கொண்டிராமையினால் திருப்பி அனுப்பினோம் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு. தரக்குறைவான எரிபொருளை கொண்டு வந்த நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் உள்ளடக்க நடவடிக்கை. எரிபொருள் இறக்குமதி நிறுவனங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் தரக்குறைவான எரிபொருள் இறக்குமதியை தவிர்க்க முடியும் அல்லவா?